ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் ஆரம்பிக்கிறோம். காலாத்வக பரமேஸ்வரராம் ரெண்டு பேருக்கும் சுத்த பிரம்மன் தான் ராமன்கிற பேரோட அவதாரம் பண்ணினான். அதனால அந்த பேரை சூட்டினாள். ராமன்கிற பேர் ராமாவதார காலத்துக்கு மட்டும் இல்லை, ராமாவதாரத்துக்கு முன்னாடியே ராமன்கிற பேர் உண்டு. அதனால தான் பரசுராமருக்கு ராமன் பரசுராமர்னு பேர் இல்லை, அவருக்கு ராமன் தான் அப்பா அம்மா வச்ச பேர். பின்னாடி அடையாளம் இந்த ராமன் ஒரு விட்டு அடையாளம் தெரியணுமே, அதற்காக அவர் எப்போதும் பரசு வச்சுருப்பார், கோடாலி வச்சுருப்பார். அதனால் அது காட்டி பரசுராமர் 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 அந்த மூக்குப்பிடி போடுவார் எப்படின்னு அடையாளம் சொல்லுவோமே, அது மாதிரி ஏதாவது அடையாளம் தேவைப்பட்டது அதுக்கு பரசுராமர் சொல்ல ஆரம்பித்தான். ஆக மொத்தம் பரசுராமர்னு பேர் இல்லை, ராமன் தான் பேர் இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணன்னா வியாசருக்கும் வியாசருக்கு பேர் கிருஷ்ணன் தான் பேர். வியாசருடைய இயற்கையான பேர் கிருஷ்ணன்னு பேர். கிருஷ்ண தெய்பாயனாதேகான்னு சொல்கிறோம் பாருங்க. கிருஷ்ணன்னு பேர் நத்வா கிருஷ்ணாஜமுனையே. பாகவத்தில் பிரகலாச்சரித்திரம் ஆரம்பிக்கிற போது சுகாச்சாரியால் நத்வா கிருஷ்ணாஜமுனையேங்கிறார். கிருஷ்ணனா வியாசாச்சாரியாளுக்கு பேர் வந்தது, ஆனால் ஒரே சபகாலம் இந்த கிருஷ்ணனும் அந்த கிருஷ்ணனும். அதனால வித்யாசந்திரன் வியாசர்னு அந்த விருதை ஒண்டியே வியாசருங்கிறது விருது அவருக்கு கிடைச்சது. அந்த விருதை வச்சுட்டே குறிப்பிட ஆரம்பித்து வியாசங்கிறது பேர் மாதிரி ஆயிடுச்சு இருக்கு. வியாசங்கிறது பேர் அல்ல, விருது. அவருடைய பேர் கிருஷ்ணன் தான் பேர் இருக்கு. அது மாதிரி ராமன்கிற பேர் ராமாவதாரத்துக்கு முன்னாடியிலேருந்து உண்டு. வசிஷ்டாச்சாரியர் ராமன் பேர் வச்சுட்டும் பரதனை தூக்கி மடியில் வச்சுட்டாள். பரதனை பார்த்தாள், உனக்கு என்னதான் வேண்டாம், நீ எவ்வளோதான் ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் ராஜ்யம் 14 வருஷம் முன்பேர்லான் இருக்க போகிறது. பரதன்கிற சப்தத்துக்கு தாங்கிறவன் அர்த்தம். ராஜ்யத்தை தாங்கிறவனாவே நீ இருக்க போறாய் அப்படிங்கிறனாலே பரதன்னு பேர் வச்சாலாம். அதே மாதிரி லட்சண சத்ருக்களால் எடுத்தினாள். லட்சணம்னா லட்சணோ லட்சிசம் பண்ணா, லட்சணங்கிற சொல்லுக்கு ஐஸ்வர்யவான் அர்த்தம். நிறைய ராமனுக்கு பெருமையே லட்சணோடு சேர்ந்தனால்தான். லட்சணோடு சேர்ந்து ராமனை பார்க்குற போது தான் பெருமை. அதுதான் மீதி தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மையோடு ராமனை குறிப்பிடுறோம். மீதி எந்த தெய்வத்தை குறிப்பிட்டாலும் பத்னியோடு தான் குறிப்பிடும். பார்வதி பரமேஸ்வராள், கௌரி சங்கரர், அப்படி தானே எல்லாதே லட்சுமி ரமணன், லட்சுமி நாராயணன், ருக்மிணி கிருஷ்ணன் பத்னியோடு தான் குறிப்பிடுறோம். மீதி எல்லாத்தையும் குறிப்பிடுற போது ராமனை குறிப்பிடுற போது அப்படி ராம பாது சலக்ஷணா நமோஸ்து ராமாய சலக்ஷணாயே. ராமனை குறிப்பிடுற போது மட்டும் பத்னியோடு சேர்த்து குறிப்பிடுற, லட்சுமணோடு சேர்த்து தான் குறிப்பிடுவோம். எங்கே பிரார்த்தித்தாலும் ராமனையும் லட்சுமணையும் பிரிச்சே பிரார்த்திக்கிறவங்க, பத்னியோடு சேர்த்து இல்லை. பத்னிக்கு வேணும்னா தமோ சஸ்யை ஜனகாத்துதாயின்னு தனியாக நமஸ்காரம். ராமனோடு சேர்த்தல்ல, ராமனையும் லட்சுமணையும் பிரிக்க முடியாத ஒரு விக்கிரகம் ரெண்டு பேரும். அதனால் ராமனோடு சேர்ந்து இருந்தால் தான் லட்சுமணுக்கு பெருமையே. லட்சுமணுக்கு பெருமை கொடுக்க போகிறதே நீதாண்டா, அவனை விட்டு பிரியாத விக்கிரம்ங்கிறதாலே லட்சுமணன்னு பேர் வச்சாலாம். பின்னாடி வர்ணிக்கிற போது வால்மீகி சொல்ல போகிறாள், நச்சதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமா. லட்சுமணன் இல்லாமல் தூங்க மாட்டான் என் பிரபு ராமன் நாள். ஏன் தெரியுமோ, லட்சுமணன் ராமனுக்கு படுக்கை. ஆதிசேஷனுடைய அவதாரம் பண்ணோம். ஆதிசேஷன் ராமனுடைய பகவானுடைய படுக்கை. அவன் படுக்கை இல்லாமல் அவனுக்கு தூக்கம் வருமானார் வால்மீகி சொல்ல போது. லட்சுமணன் இல்லாமல் பிரபு ராமனை பார்க்கவே முடியாது. அதனால் லட்சுமணன் ஒரு பேர் லட்சுமி சம்பன்னா, அவன் 4 தாண்டா பெருமையை சொல்லி லட்சுமணன் பேர் வச்சாள். சத்ருக்னனுக்கு சத்ருக்னா சத்ருக்களை நிகிரகிக்கிறவன் அர்த்தம். 4 குழந்தைகளுக்கும் முறையோட பேர் வச்சு நாமகரணங்கள்லாம் பண்ணி அழகாக காலம் முந்தோலியோ உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு வசிஷ்டாச்சாரியர் கொண்டு விட்டு வேதாத்தியங்கள்லாம் பண்ணும்படியாக பண்ணி சர்வே வேத விதூரா. சக்கரவர்த்தி திருமான் வேதாத்தியனம் பண்ணினாங்கிறார் வால்மீகி. சர்வே வேதவிதா, பரிபூர்ணம் வேதாத்தியனம் பண்ணாலாம். வேதாத்தியனம் பண்ணாலாம் சில பேர் எப்படி தெரியுமா வேதாத்தியனம் பண்ணியிருப்பாள். நம்ம அது உதவி சாந்தி வாங்கணும்னா புஸ்தக பாத்திரம் உதவி சாந்தி சொல்லிட்டுருப்பார், புண்ணியாவாதம் சொல்லிட்டுருப்பார். அப்படி இருந்து வேதாத்தியனம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன லாபம்? ஷூரா, அந்த நாளில் ஷூர்கத்தி பரீட்சை சொல்லுவாள் பெரியவாள்லாம் சொல்கிற போது. அந்த மாதிரி ஷூரனாக இருந்த வாழாம். வேதத்தில் அப்படி இருக்கணும், எந்த பகுதியை எப்படி எடுத்து கேட்டாலும் சொல்லக்கூடியவாளாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள சக்தி இருக்கே. நடுப்புற கொஞ்சம் மறைஞ்சிருந்தது, அதை மறுபடியும் தூண்டி விடணும்னு பெரியவாள் கேரளாவில் இருந்தது.
அந்த சம்பிரதாயத்தை மகாசுவாமி தமிழ்நாட்டில் கொண்டு கொடுத்தாள். எந்த பகுதியை எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி வைக்கணும். அதற்காகவே கல்வை சவாரம்னு ஒன்று ஏற்படுத்தி சமீபத்தில் கூட நம்ம மாதத்தில் நடத்தினேன். நான் 60-70 குழந்தைகளை வர வச்சு எந்த பகுதியை கேட்க போகிறோம் தெரியாது. பரீட்சைக்கு அவ்வளோ பேர் உட்காந்துருவாள். ஏதாவது ஒரு பகுதியை திடீர்னு வேதத்துலேருந்து எடுக்கிறது, அதில் அவள் வந்து அந்த பகுதியை சொல்லணும். குறிப்பிட்ட ஒரு அளவு சொன்னால்னா அவளை சன்மானிக்கிறது. சமீபத்தில் நம்ம மாதத்தில் நடத்தினேன். ஏன்னா அவளை எந்த பகுதியை கேட்டாலும் இந்த சொல்றதை தயாராக வச்சுக்கக்கூடிய நிலையில் வைக்கணுமே. அதுக்கு அது ஒரு சாதனமாக அமையும். வேதாத்தியனம் பண்ணுறவாள் அப்படி இருக்கணும். எந்த பகுதியை எப்போ கேட்டாலும் எந்த இடத்த கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பிரபு ராமன். சர்வே வேத வித சூரா. நம்ம ஆண்களில் வைபவங்கள் நடக்கிற போதும் அது மாதிரிலாம் நடத்தி உற்சாகப்படுத்தணும். இல்லை வேதத்தை ரட்சிக்கணும்னா பாடசாலைக்கு உபகாரம் பண்ணுறதுங்கிறது மட்டுமல்ல, இது மாதிரி அத்தியனம் பண்ணுற குழந்தைகள் இருக்கா பாருங்க, அவளை உற்சாகப்படுத்தணும். மாதிரி குழந்தைகளை கொடுத்து உபகாரங்கள்லாம் பண்ணி அவளை உற்சாகப்படுத்தி அப்படியே குழந்தைகளை உற்சாகப்படுத்தினாலே அத்தியனம் பண்ணுங்கிற சத்தை இன்னும் நிறையா வரும். சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதாக. இதனால் எப்படி வேதாத்தியனம் பண்ணி அதில் சூரனாக இருந்தால் சர்வே லோகஹிதே ரதாக, லோகத்துக்கு வேண்டிய க்ஷேமத்தை தேட வேண்டிய நிலையில் உள்வாழணும். அதனால் வேதாத்தியனம் பண்ணினார்னார் வால்மீகி. சர்வே லோகஹிதே ரதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகத்துக்கு என்னென்ன க்ஷேமங்கள் வேணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது வேதத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்தில் சொன்னதான் பின்னாடி ரிஷிகள் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காள். லோகத்துக்கு என்னென்ன க்ஷேமங்கள் தேவைன்னா அது வேதத்தில், அதுக்கு என்ன பண்ணோம்னா வேதத்தான் தேடி பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் காண்டம்னு வேதத்தில் ஒரு பகுதி, அந்த பகுதி முழுக்க காமியஷ்டி பிரகரணம் சொல்வார்கள் பெரியவர்கள். அந்த பகுதி கிட்டத்தட்ட 120-150 பக்கம். அது அவ்வளவு எதை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமோ? என்னென்ன தேவைப்பட்டால் என்னென்ன மந்திரங்களை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டுமே சொன்ன ஒரு பகுதி 2ஆம் காண்டம் முழுக்க காமியஷ்டி பிரகரணம் அப்படின்னு பேர் அந்த பகுதிக்கு. அந்த மாதிரி வேதங்கள் அத்தியனம் பண்ணுவாளுக்கு தான் எந்தெந்த சமயத்துக்கு எந்தெந்த தேவைப்பட்டால் என்னென்ன மந்திரங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரியும். லோகஹிதேரதா, உலகத்துக்கு வேண்டிய க்ஷேமத்தை தேட வேண்டிய பொறுப்பில் உள்ளவனும் அதனால் வேதாத்தியனம் பண்ணினான். சர்வே லோகஹிதேரதா சர்வே ஞானோபசம்பன்னா. சில பேர் வேதாத்தியனம் பண்ணியிருப்பாள், என்னென்ன க்ஷேமங்கள் தேவைப்பட்டால் ஹோமங்கள் பண்ணி வைக்கணும்னா வந்து பண்ணி வைப்பாள், அதுலேயும் சூறாளாக இருப்பாள். ஆனால் தன்னுடைய சொந்த விஷயத்துக்கு அனுஷ்டானத்தை கொடுத்துருக்க மாட்டாள். அதுலேருந்து அடைய வேண்டிய ஞானங்களையோ அதுலேருந்து அடைய வேண்டிய ஆத்ம குணத்தையோ அடைஞ்சிருக்க மாட்டாள். வெறும் பரபரப்பாக இருப்பாள். அது மாதிரி இருந்தால் என்ன பிரயோஜனம்? பகவான் எப்படி இருந்தாள்? சர்வே ஞானோபசம்பன்னா. அதுலேருந்து அடைய வேண்டிய ஞானத்தையும் அதுலேருந்து அடைய வேண்டிய குணங்களையும். கீதையில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறான் சுவாமி. சொல்கிற போது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சுனி ஜெய்வ சுபாகேஜ பண்டிதா சவதர்ஷனா. நாயை சமைச்சு சாப்பிட்றவன், பரம் மாடு எல்லாத்தையும் குறிப்பிடுறான். பிராமணால மீதி எதுக்கும் விசேஷனம் கிடையாது. பிராமணே கவி அஸ்தினி சுனி ஜெய்வ சுபாகேஜா இதுக்கும் விசேஷம் சொல்லலை. பிராமணனை சொல்கிற போது உண்டி வித்யா வினய சம்பன்னே பிராமணே. வித்தியும் இருக்கணும் குணமும் இருக்கணும். அது மாதிரி உள்ள பிராமணன் கிட்டே பிராமணனை சொல்கிற போது உண்டி குணத்தை சொன்னான், குணவிசிஷ்டமான வாசகம் சொன்னான். மீதி எதுக்கும் சொல்லலை. ஏன் தெரியுமோ? மீதி எல்லாத்துக்கும் எந்த குணம் பிறப்புலேருந்து இருக்கணுமோ அந்த குணம் இயற்கையாகவே இருக்கும், மாறுடாது. இது பாம்புன்னா சீர்றதுங்கிறது இயற்கையான குணம், மான்னா பயப்படுறதுங்கிறது இயற்கையான குணம், குரங்குன்னா மேலே பாயிறதுங்கிறது இயற்கையான குணம். மீதி எந்த வர்க்கமும் இயற்கையான குணத்துலேருந்து மாறாது. ஆனால் மனிதனுக்கு பிரகிருதியான குணம் எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. மீதி எல்லா ஜீவராசிக்கும் சொல்கிறோம் பாருங்க, இன்னென்ன ஜீவராசிக்கு இன்னென்ன குணம் அப்படின்னு சொல்கிறோமே. மனுஷனுக்கு என்ன குணம் சொல்லுங்களேன் பார்த்துருவோம், சொல்லவே முடியாது. இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம், அப்படின்னு நடத்துவோம் அப்படின்னு நடத்துவோம். ராட்சசனாயும் இருப்போம், ராமனாயும் இருப்போம், ராவணனாயும் இருப்போம். எந்த விதத்திலும் நம்மளால் இருக்க முடியும். அதனால அவனை ஒன்றி குறிப்பிடுற போது குணத்தை வித்தை குணம் ரெண்டையும் சேர்த்து சொன்னான் சுவாமி. வித்யா வினய சம்பன்னே பிராமணே. படிப்பு இருக்கணும், ஆத்ம குணங்கள் இருக்கணும். இது ஒவ்வொரு பிராமணனுடைய கடமை. இது அதனாலே கீதாச்சாரியன் அப்படி சொன்னான். சுவாமி வெறும் வேதாத்தியனம் பண்ணினாள்,
அது 24 மணி நேரம் அனுபவிச்சுருக்கா மாதிரி தரிச்சுருந்தாள். லோகத்துக்கு வேண்டிய க்ஷேமங்களை தேடி எடுத்தாள். அதிலேருந்து இதெல்லாம் போராது. சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வை சமுதிதா குணை, நிறையா ஞானத்தை அடைஞ்சாள். அதுலேருந்து அடைய வேண்டிய ஆத்ம குணங்களை அடைஞ்சாள். நிறையா படிக்கிறது எதற்காக தெரியுமோ? புறத்தையாக சொல்கிறதுக்கல்ல. சில பேர் படித்தவாள் அப்படி இருக்கணும், இப்படி யாரை பார்த்தாலும் தெரிஞ்சுப்பாள். நீ இப்படி உட்காந்துருக்கு, இப்படி உட்காந்து சொல்லியிருக்காகும், இப்படி ஆசிரம் பண்ணுறேன், இப்படி ஆசிரம் பண்ணணும் சொல்லியிருக்காகும். பார்க்குற வாழ்க்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். படிக்கிறது சொல்கிறதுக்காகவே அல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது தன் அனுஷ்டானத்துக்காக மட்டுமே, சொல்கிறதுக்காகவே படிக்கிறேன். நாம இன்னும் சொல்லப்போனால் நான் பிரஷ்ட கஷ்டஜித் ப்ரூயாது, கேட்காம யாருக்கும் சொல்லாதே அப்படின்னு உபதேசிச்சிருக்காள் சாஸ்திரங்கள். கேட்டாலொழிய எதுவும் சொல்லப்படாது. இதை விட அதிசயம் என்னன்னு கேட்டால், இந்த வாக்கியத்தை மகாசுவாமிகள் குறைஞ்சி அர்த்தம் வேறு பண்ணியிருக்கார். நாபிருஷ்ட கசிஜித் புரியாதுன்னு இருக்கு. நாபிருஷ்டா தனானாம் புரியாதுன்னு சொல்லலை. கசிஜித்னு ஏகவசனம், அதாவது சொல்லாமல் கேட்காம எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்காதேன்னு சொல்லலை, கேட்காம ஒத்தருக்கு கூட சொல்லாதேன்னு சொல்லியிருக்கு. நாபிருஷ்ட கசிஜித் புரியா ஏகவசனம், கேட்காம ஒத்தரை கூட நீ சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜாக்கிரதைன்னு மகாசுவாமிகள் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி அந்த கஷ்டத்து அப்படிங்கிற வாக்கியத்தை அர்த்தம் பண்ணினார். அவர் கேட்காம ஒத்தரை கூட சொல்ல மாட்டாள். மகான்களுடைய லட்சணம் அது. கேட்டால் தான் சொல்வாள். ஏன்னா லோகம்னா எத்தனையோ இது உண்டு. உலகத்தை திருத்தத்துக்கு நம்ம வெளியே படிக்கிறது முழுக்க நம்முடைய குணத்தை நம்ம சீர்திருத்திக்கிறதுக்கு மகான்கள் அது மாதிரி இருப்பாள். அது மாதிரி இருந்தான் ராமன். அதனால தான் அவனுடைய குணத்துக்காக மட்டுமே ஒரு சர்க்கம் ஒதுக்கினார் வால்மீகி. அயோத்தியா காண்டத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அயோத்தியா காண்டம் ஆரம்பத்தில் பல ஸ்லோகம் ராமுடைய கல்யாண குணங்களையே வர்ணிச்சிருக்கார். அவன்கிட்ட இன்னென்ன குணம் இருந்தது அப்படின்னு விட்டு படிக்கிறது நம்ம சீர்திருத்திக்கிறதுக்கு, இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு அல்ல. பகவான் எப்படி இருந்தாலும் சர்வை சமுதிதா குணை, பகவான் சொன்னாலும் பகவானை விட்டு சொல்லலை வால்மீகி. 4 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறாள். ராமனை பிரதானமாக வச்சு சொல்கிறதுனால நான் பகவான் பகவான் அவனை ஒண்டி சொல்லிட்டு இருக்கேன். 4 பேருக்கு அந்த குணங்கள் இருந்ததுன்னா வால்மீகி வர்ணிக்கிறாள். அப்படி இல்லாமல் இருந்து குதிரை ஏற்றங்கள் சாஸ்திரங்கள்லாம் வசிஷ்டாச்சாரியால்கிட்ட கத்தினான்னு சொல்லி ராமன் சீதா கல்யாண சரித்திரம், ராமுடைய கல்யாண சரித்திரத்தை ஆரம்பித்து அத ராஜா தச, அதே சர்க்கத்திலே ஆரம்பித்தார் வால்மீகி. அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மஜ்ஞாம் சோபாத்யாய சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவா. ராமாதியுடைய கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணினாலும் இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ராமுடைய கல்யாணத்தை பற்றி சிந்தையாமாசா கவலைப்பட்டான்னே சொல்கிறார் வால்மீகி. ராமனுடைய கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டான்னு சொல்லும் போது ராமனுக்கு வயசு என்ன தெரியுமா? வால்மீகி ராமாயணப்படி 12 வயசு கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டான்னு சொல்கிற போது, பிள்ளையினுடைய கல்யாணத்தில் 12ஆவது வயசில் கவலைப்பட்டானாம். ஏன் தெரியுமோ? தார்மீகனாக உள்ளவனாக இருந்தான்னா பிள்ளையினுடைய கல்யாணத்தில் கவலைப்படணும். ரொம்ப பேர் அதில் அஜாக்கிரதையாக இருக்கலாம் தான் பல குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருந்த குடும்பத்தில். பொண்ணுடைய கல்யாணத்தில் கவலை ஓரளவு கவலை உண்டு, அந்த கவலைக்கு எல்லை உண்டு. ஓரளவு தான் அந்த பொண்ணுடைய கல்யாணத்தில் கவலை. ஆனால் சம்பந்தி என்ன கேட்குறானோ அதுக்கு மேலே ஒரு 50,000 ரூபா சேர்த்தே பண்ணிட்டுக்கோ, சம்பந்தி பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கவலைக்கு எல்லை உண்டு. பிள்ளையினுடைய கல்யாணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் தெரியுமோ? நாட்டு மண் சப்தபதி பண்ணி ஆற்றுக்குள்ளே வந்துட்டாள்னா இந்த கிழவரைக்கு ஒரு டம்ளர் காப்பி வேணும்னாலும் அந்த குழந்தை கொடுத்தா தான் உண்டு. இல்லை கல்யாணம் உள்ளே கொண்டு வர்ற வரையும் வேணால் ஆட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்றுக்கு பார்த்தா இவரை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிடுவாள். எத்தனை குடும்பத்தில் தெரியுமோ கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்குள்ளே 4-5 குடும்பம் பிரிஞ்சிடும். நாம் பார்க்குற போது என்ன எதிர்பார்க்குறோம்? நல்லா படிச்சிருக்கா இல்லை, இன்னும் சொல்ல போனால் முந்தியெல்லாம் ஒரு குடும்பத்தில் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அப்பாடி கல்யாணம் ஆச்சு கவலை விட்டுன்னு சொல்லுவாள். இப்போ எப்படி இருக்கு தெரியுமோ? பல குடும்பத்தில் கல்யாணம் ஆகிட்டான் கவலையே ஆரம்பிச்சிருக்கு. பல குடும்பத்தில் கல்யாணம் ஆகிட்டான் கவலையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம் தெரியுமோ? அது காரணம் என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற நாம் எதை எதிர்பார்க்குறோம் தெரியுமோ? சமமான கிரேடில் நம்ம மாதிரியே படிச்சிருக்கணும், அதே மாதிரி ஆஃபீஸராக இருக்கணும், அதே மாதிரி சம்பாதிக்கணும், அதே மாதிரி அழகாக இருக்கணும். இதெல்லாம் பார்க்குறோமே தவிர குடும்பத்துக்கு அனுகூலம் இருப்பளா, வினயம் உள்ளவளா, தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவளா, மாமனார் மாமியார்கிட்ட பக்தியாக இருப்பளா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. எதை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறோமோ
கல்யாணம் ஆகிவிட்டு இந்தந்த குணங்கள் இருக்கணும்னு வாட்டை எதிர்பார்த்தா அது எங்கேருந்து நடக்கும்? உங்களுக்கு புரிய முடியாத திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஒரு வேலையில் சேர்ற போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்குறான். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு வேலையில் சேர்றோம். சேர விட்டு உங்ககிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அவன் கேட்காத ஏதாவது ஒன்று சொல்லி வெளியேற்ற ஆரம்பித்தான்னு வச்சுக்கோ, கோர்ட்டில் ஏறி ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். என்னை அப்பாயின்ட் பண்ணுற போது இதை கேட்கவே இல்லை, அதனால் இதை சொல்லி என்னை வெளியேற்ற முடியாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். நீ சேர்க்கிற போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்தியோ அதான் அப்புறமா எதிர்பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன எதிர்பார்த்தியோ அதான் கல்யாணம் ஆகியும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீ அடிஷனலாக எதிர்பார்க்க ஆரம்பித்தா அதனால தான் பல குடும்பத்தில் பிரச்சனைகளே வருது. இன்னும் சொல்ல போனால் வசதி உள்ளவாள்லாம் பண்ண வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. எத்தனையோ பிராமண குடும்பத்தில் ஏழைகளாக இருக்காள், கல்யாணம் பண்ண முடியாமல் திணறவாள் இருக்காள். படிப்பை எதிர்பார்க்கட்டும் வேண்டாம்னு சொல்லலை, அழகை எதிர்பார்க்கட்டும் வேண்டாம்னு சொல்லலை. வசதி உள்ளவாள் ஏழை குடும்பத்திலேருந்து விவாகம் பண்ணிக்கிறதுல என்ன நஷ்டம்? ஏன் பண்ணிக்கப்படாது? அப்போ என்ன நினைக்கிறான்? சேமன் கிரேடில் இருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம மாதிரியே கிரேடில் இருக்கணும்னா உன்னை மாதிரியே கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துக்கிறேனேங்கிறாள் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமான்னு ஏன் சேம் கிரேட் எதிர்பார்க்கணும்? நம்ம விட கீழே இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தையும் விவாகம் பண்ணிக்கப்படாதான்னு அது பெரிய கைங்கரியமாக கூட இருக்கும். சாதாரண சிவப்புனால படிப்பை எதிர்பார்க்கலாம் வேண்டாம்னு சொல்லலை, ரூபத்தை கூட எதிர்பார்க்கலாம் வேண்டாம்னு சொல்லலை. கீழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளை விவாகம் பண்ணிட்டான். அழகாக கருணையோடு நம்ம மாமனார் நம்ம கொண்டு வந்திருக்காள் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நன்றி விசுவாசம் இருக்கும். நான் என் குடும்பத்தில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக மட்டும் நான் அதை சொல்லலை, என் 2 நாட்டு பண்ணியும் நான் அப்படி தான் இன்னும் கூட சொல்லி தான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சக்தி இல்லைன்னா குழந்தையாச்சு நீங்கள் வந்துருங்கோ, கல்யாணம் உள்பட நான் என் செலவில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி தான் விவாகம் பண்ணேன். அவள் அப்புறம் கல்யாணம் அவள் தான் பண்ணி கொடுத்தாள், இல்லைன்னு சொல்ல. அது கூட உங்களுக்கு சக்தி இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் செலவில் குழந்தை அழைச்சின்னு வந்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி அழைச்சின்னு வந்தால் வச்சுக்கோ. நமக்கு அதற்றத்துக்கு நம்ம கண்டிக்கிறதுக்கும் உரிமை உண்டு. அந்த குழந்தைகளுக்கும் ஓரளவு விசுவாசத்தோடு இருக்கும். நல்ல குடும்பத்தில் அழகாக அழைச்சின்னு வந்திருக்காள் அப்படின்னுட்டு வெறும் கிரேடை வண்டி எதிர்பார்த்து சேம் கிரேடில் இருந்தா நீ கால் மேலே கால் போட்டுன்னு முள்ள உட்காந்தா அவளும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாள். அதுக்கப்புறம் அத ராஜா தசரதா தேஷாந்தார கிரியாம் பிரதி சிந்தயாமா. நம்ம விட கீழ்நிலையில் இருக்கிற ஏழை குடும்பத்திலே தான் நாட்டு பொண்ணை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் குடும்பத்துக்கு அனுகூலம் இருப்பாள். அதனால தான் சாஸ்திரங்களில் பிள்ளையாத்துக்காரால் தான் பொண்ணை தேட சொல்லியிருக்காள் நாட்டு பொண்ணு. அந்த எண்ணங்கள்லாம் போய் பணம் இருக்கா, வசதி இருக்கா, படிப்பு இருக்கா அப்படிலாம் தேட ஆரம்பித்தா. அதனால தான் பல குளறுபடி வருது குடும்பத்தில். சிந்தையாமாச தர்மாத்மானார் வால்மீகி. தர்மம் தெரிஞ்சவனும் அதனால் பிள்ளையினுடைய கல்யாணத்தில் கவலைப்பட்டான். சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவா. அப்படி நிறையா அனுபவிக்க வேண்டிய சோகங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் சீதா கல்யாணம் வரை நீ கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். முடியுமா தெரியாது, கூடி மட்டும் கொண்டு வந்துடுறேன். அப்படி கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு புண்ணிய புருஷால் வந்தாலும் யார் வந்தாலும் அலபியாகச்சன் மகாதேஜா. இதில் என்ன அதிசயம்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சு அனுபவிக்கிறாளுக்கு தான் தெரியும். விஸ்வாமித்திரர் வந்தாரும் சொல்லணும் வால்மீகி. அப்படி சொல்லலை, வந்தாரையா விஸ்வாமித்திரர் ஆரம்பித்தார். அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோமா எல்லாம் வர்ற போதே அப்படி பண்ணிட்டு வர்றவர் அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. அவர் வந்தாலுடனே நடுங்கி போயிட்டாராம். சம்பிராந்த மனச செல்வி எல்லாம் விஸ்வாமித்திர பார்த்தாலே திடீர்னு செய்ய பெறுவார். ஏன் நிமிந்து பார்த்தேன் அப்படின்னு செய்ய பெறுவார். நிமிந்து பார்த்தா கூட தப்பா தோணும் அவருக்கு. எல்லாரும் ஓடி போய் விஸ்வாமித்திர வந்திருக்கான்னு சொல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மங்களை சொல்லதானே ராமாயணம். விஸ்வாமித்திர வந்திருக்காருன்னா எதுக்கு வந்திருப்பார்? ஏதோ யாச்சகத்துக்கு தான் வந்திருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாச்சகத்துக்கு ஏதாவது வந்தால் லோகத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமோ? எல்லாம் முக்கியமான காரியமாக இருக்கான்னு சொல்லி சொல்லுவோன்னு சொல்லுவோம். லோகத்தில் உண்மையாகவே முக்கியமான காரியமாக தான் இருக்கான் தசரதன். கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கான். சாதாரண வேறாக இருந்தால் என்ன நினைப்பாள், என்ன சொல்லுவாள்? இல்லை ராமாதியுடைய கல்யாணத்தை பற்றி இப்போ மந்திரி சபை நடந்துட்டுருக்கு, போயிட்டு இன்னும் தர்ப்பம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் தார்மிகனாக தசரதனுடைய சொல்லுவனா என்ன நினச்சா? அவனுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவன் என்ன நினைச்சான் தெரியுமோ? குழந்தையினுடைய கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புண்ணிய புருஷாளி எதிர்பாராமல் வந்திருக்காள். அவளை ஆற்றுக்கு கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணினா கல்யாணம் தானே வீடு தேடி வரும் நினைச்சான் தசரதன். தார்மிகன் ஒன்றும் அவன் அப்படி நினைச்சானோ
மகான்கள் வந்திருக்கால், வீடுக்கு கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணினா, உள்ளே கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணினா கல்யாணம் வீடு தேடி வரும் நினைச்சாலும். அதனால தான் கல்யாணம் வீடு தேடி போய் கல்யாண பத்திரிகை தசரதனை கதை வெடித்து எழுப்ப போகிறது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டான்னு சரித்திரம் கிடையாது. விஸ்வாமித்திர திரும்பி போக சொல்லுன்னு சொல்லியிருந்தா கல்யாணம் திரும்பியே போயிருக்கும். அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. விஸ்வாமித்திர வந்திருக்காருன்னு மந்திரி சபை அப்படியே நடிச்சிட்டும். ஒன்றும் தர்மம். சாதாரண பேர் அவர் என்ன கேட்டு அமைச்சிருக்கார், உள்ளே வரலாமா, அவரை தான் கேட்டு அமைச்சிருக்கார். தசரதனை பார்க்கணும், வரலாமான்னு கேட்டுன்னு வா அப்படின்னு விட்டு. நாம இருந்தால் என்ன பதில் சொல்லியிருக்கணும், வர சொல்லு அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனால் தசரதன் அப்படி சொல்லலை. அப்படியே நடிச்சுட்டு மந்திரி சபையே அழைச்சிட்டு அவரை வரவேற்கிறதுக்கு தானே கீழே இறங்கி வந்துட்டானாம். மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து விஸ்வாமித்திரருக்கு பூர்ணகும்பெல்லாம் கொடுத்து பரம ஆனந்தத்தோடும், நீங்கள் வந்தேலே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, யதா அமிர்த சம்பிராப்தி, அமிர்தம் கிடைச்சா மாதிரி சந்தோஷப்படுறேன், மழை பெஞ்சா மாதிரி சந்தோஷப்படுறேன், பல பிரகாரமாக சந்தோஷங்களுக்கு திருஷ்டாந்தம் சொல்லி பிரம்மன்னு நாள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கேளோ எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் கேளுங்கோ, நான் செய்கிறேன் சொல்லி அப்படியா ஏந்திரிமா பாத்திர பூதோசிமே பிரம்மன்னு. பணம் கிடைச்சிடும், உங்களை மாதிரி உள்ள மகான்கள் கிடைப்பாளா? தார்மிகனுக்கு தான் அப்படி தெரியும். சில நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கும், நல்ல தர்மங்கள் நடக்கும். சில பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, எனக்கு கூட நன்னா செய்யணும் எண்ணம் சுவாமி, நன்னா நடக்கிறது, ஆனாலும் கையில் இப்போ கொஞ்சம் வசதி இல்லை, என்னால் பண்ண முடியலை, மூடந்தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நல்ல தர்மம் தெரிஞ்சால் வசதி இல்லைனாலும் கடன் வாங்கியாவது கலந்துடுவான், தார்மிகராக உள்ளவன். கடன் இருந்தால் அடைஞ்சு போயிடும், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காது. பாத்திரபூதோசிமே பிரம்மன்னி, உங்களை மாதிரி உள்ள மகான்கள் கிடைப்பாளா? பாத்திரபூதோசிமே பிரம்மன்னி திருஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. நாம் பண்ணின பாக்கியம்னா எதிர்பாராமல் நீங்கள் வந்திருக்கேள். கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுஹர்ஷிதா. எதுவாக இருந்தாலும் கேளுங்கோ, நான் சொல்லி செய்கிறேன் நான் அப்படி சொல்லி நிறையா ஸ்லோகம் சொல்லியிருக்கான். பல ஸ்லோகங்களில் சொல்லி வரவேற்று தன் பேச்சை கொண்டு வந்து நிறுத்தினான். அப்படி நிறுத்தின உடனே விஸ்வாமித்திரர் பேச ஆரம்பித்தாளாம். ஹிருஷ்டரோமா மகாதேஜாக விஸ்வாமித்ரோபியபாடதான். விஸ்வாமித்திரருக்கே மயிர்கூச்சலிட்டு தான் தசரதன் பேசுகிற பேச்சு இல்லை. விஸ்வாமித்திரனுக்கு நினைச்சாலே நம்மளாம் தூக்கி எறிப்படுறது. அந்த விஸ்வாமித்திரன் மயிர்கூச்சலிடும்படியாக பேசணும்னா எப்படி பேசியிருக்கணும் தசரதன்? யாஜகத்துக்கு வந்தவாளை பார்த்து அப்படி பேசின தேசம் பாரத தேசம். பரம பூரிப்போட விஸ்வாமித்திரன் அழகாக தசரதனுடைய குடும்பத்தை பாராட்டி பேசிட்டோம். உனக்கு இது மாதிரிலாம் பேச தெரிஞ்சேடா, வசிஷ்டர் ஆச்சாரிய நான் வச்சுருக்கணும், அதனால தான் உனக்கு இப்படி பேசலாம் தெரிஞ்சேன்னு சொல்லிட்டும் அவர் எதற்காக வந்தாலும் அந்த காரியத்தை ஆரம்பித்து, அகம் நியமமாதிஷ்டே சித்தர்த்தம் புருஷபா, நான் ஒரு யாகம் அனுஷ்டானம் பண்ண போகிறேன். கீழே பல தடவை யஜ்யானுஷ்டானம் பண்ணியிருக்கேன். அந்த யஜ்யத்தெல்லாம் ராட்சதால் வந்து கெடுத்துடுற வழக்கம். இப்போ நடக்க போகிற யாகமாவது சரியாக நடக்கணும். அதனால் அந்த யஜ்யத்தை ரட்சிக்கிறதுக்குன்னு சுபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்ஹசி. உன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனை யஜ்ய ரட்சணத்துக்குன்னு என்னோட அனுப்பணும் நாள். ராமனை கேட்குறான்னு தெரிஞ்ச உடனே நீ மூஞ்சி வாட ஆரம்பிச்சது. தசரதான் நாள் சக்தோ ஹேஷமயா குப்தா, கவலைப்படாதே, ராமனை திருப்பி கொண்டு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை என்ன சேர்ந்தது, அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். நீ ராமன் அனுப்பணும். உனக்கு ராமனை பற்றி தெரியாது. அஹம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமனை பற்றி நான் அறிவேன் நாளாம். நான் அறிவேன் சொல்லலேருந்தே உனக்கு தெரியாது, நீ அறிய மாட்டாய்ங்கிறது அதுக்குள்ளேயே இருக்குது. நீ அகம் வேத்தி மகாத்மானம், நான் ராமனை மகாத்மான்னு நான் புரிஞ்சுருக்கேன். நீ பாலன்னு நினைக்கிறாய், குழந்தைன்னு நீ நினைக்கிறாய். நான் என்ன நினைக்கிறேன், உலகத்துக்கு முழுக்க க்ஷேமத்தை கொடுத்துட்டுருக்கிறவன், வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவன் பிரபு ராமன் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமோ, அவனுக்கு என்னென்ன வேணுமோ நாம் வாங்கி கொடுத்துட்டுருக்கோம், நீ நினச்சிட்டு இருக்காய். அப்புறம் முட்டை பிஸ்கெட்டு ஐஸ்கிரீம் கொடுக்கலையா குழந்தைகளுக்கு, அது மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் நீ நினச்சிட்டு இருக்காய். எங்களை மாதிரி தர்பாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவளுக்கு தான் ராமனை பற்றி புரியும்.
ஒன்ன மாதிரி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவாளுக்கு புரியாதுடா. ஒரு வேளை உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வசிஷ்டோபி மகா தேஜா, வசிஷ்டரை கேளு. விஸ்வாமித்திர கேட்கிறாரே அனுப்பலாமான்னு வசிஷ்டாச்சாரியரை கேளு. அவர் சம்மதம் கொடுத்தா அனுப்பி. ஒருவேளை நான் அப்படி சொல்கிற போது உனக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம். வாத்தியாருக்கு வாத்தியார் விட்டு கொடுக்க மாட்டான் இல்லை. ஒரு வைத்தியம் இல்லை, லோகத்தில் வழக்கம் இது. சொன்னாங்களே சில கல்யாணத்துக்கு போனோம்னு சுங்கோ பண்ணி வைக்கிறவாள் கொஞ்சம் மிந்தி ஏதோ பண்ணி வைப்பார். அரை தான் இருக்கும், எங்களை நல்லா தெரியும். தத்து பத்தன் பண்ணி வைக்கிறார், அது ஒன்றும் தெரியலன்னு. ஆனால் காட்டி கொடுத்துருவோமான்னு யாரும் காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா ஒரு தொழிலில் இருக்கிறவாள் நம்ம அனாவசியம் அதில் போய் தலையிட வேண்டாமே அப்படின்னு தொழிலுக்கு இதில்